நம்ம ஊரில் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். இந்த வேஸ்ட்டுக்கான குளோபல் மார்க்கெட் என்னவா இருக்குது? இந்த வேஸ்ட்டை வச்சு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ரீசெண்டாக போன ஒலிம்பிக்கில் மெடல்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த மெடல்ஸ் கூட கோல்டு சில்வர் எல்லாமே வந்து வேஸ்ட்டில் பிரிச்செடுத்தப்பட்ட கோல்டு பற்றி தான். ஸோ ஏன்னா வேர்ல்டில் வந்து ஒரு வேஸ்ட் ரீசைக்கிளிங்க எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்கான ப்ராசஸில் 2 வகையான ப்ராசஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று சாலிட் வேஸ்ட் டிஸ்இன்டெகிரேஷன்ஸ், இன்னொன்று வெட் பேஸ்டு டிஸ்இன்டெகிரேஷன்ஸ் பண்ணுவோம். ஓகே. அது ரெண்டையும் வந்து சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கிற வேஸ்ட்டுடைய பேட்சை பொறுத்து நீங்கள் வந்து அதை டிஃபைன் பண்ண முடியும். ஓகே. நீங்கள் வேஸ்ட்டை ஆரம்பிக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இந்தியா இஸ் வெரி வெரி கிரேட் பிளேஸ். அதில் 2 விஷயங்களை பண்ணணும். ஒன்று, உங்களுக்கு கிடைக்கிற வேஸ்டுடைய கேட்டகரியை பண்ணணும். அதுக்கடுத்து அதுக்கான எக்கனாமிக்கல் வயபிளான எந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணணும். ஒன்ஸ் அதை பண்ணிட்டீங்க, வெட் வேஸ்ட்டுக்கும் வேஸ்ட் சாலிட் வேஸ்ட்டுக்கும் நீங்கள் பிசிபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சில ப்ராசஸுக்கு சென்ட்ரல் போர்டோடதும் சில ப்ராசஸ்க்கு ஸ்டேட் போர்டதும் அப்ரூவல் வாங்கி நீங்கள் கவர்மெண்ட்டுடைய அலாட்மெண்ட்லேயே நீங்கள் என்ன சொல்கிறது, லேண்டும் சிட்கோவில் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் லேண்ட் அலாட் பண்ணி நீங்கள் வந்து வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணலாம்.